என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கதறிட்டு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் நிரஞ்சன். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர் தொடர்பான ஒரு வழக்கு, ஒரு திரைக்கலைஞர் அவர்கள் கொடுத்த ஒரு வழக்கு, விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்கு. அந்த வழக்கை ஒரு 12 வாரத்துக்குள் வேகமாக விசாரணை நடத்தி முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு உத்தரவு போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை ஒரு விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலும் கூட வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, தன்னை திருமணம் செய்து கொண்டார் சீமான் அப்படின்ற மாதிரி, அதற்கு பிறகு தன்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. அது தொடர்பான வழக்கு தான். அந்த வழக்கத்தான் விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அதற்கு தடை விதிக்க கோரிதான் ஒரு உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக தகவல் கிடைக்குது. முதல்ல ஒரு வழக்க விரைந்து விசாரணைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வழிமுறை என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா வழக்குகளையும் அப்படியாக உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமா? அப்படி எடுத்துக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? யாரால் அது சாத்தியப்படுத்த முடியும்? இல்ல, நீங்க பொலிட்டிக்கலா போவீங்கன்னு நினைச்சேன். பட் ரொம்ப ஹாப்பி நீங்க டெக்னிக்கலா ரொம்ப லீகலா முதல் கேள்வியே கேட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பொலிட்டிக்கலா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதோட டெக்னிக்காலிட்டியை பேசுறதுக்கு தான் ரொம்ப அதுக்கான தளம் இல்லாம இருக்குதோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, இதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம இப்ப ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க கேட்டதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அர்ஜென்ட் ஹியரிங்னு சொல்லுவாங்க ஹசித் தொடர். இதை என்னன்னா, எந்த வழக்கு மிக மிக அத்தியாவசிய தேவையா இருக்கு, என்னென்னது கைது நடவடிக்கை சம்பந்தமான விஷயம், ஒருத்தரோட வீடு டெமாலிஷ் பண்றாங்க அந்த மாதிரியான விஷயம், மரண தண்டனை விதிக்க போறாங்க, இந்த மாதிரியான வெகு சில விஷயங்களை மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் அவசர வழக்கா எடுத்து விசாரிப்பாங்க. அதுலயும் கைது நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த குற்ற பின்னணி, குற்றத்துடைய தீவிரம், இது எல்லாத்தையுமே ரொம்பவும் அலசி ஆராய்வாங்க. பொதுவா அரசியல் பின்னணி இருக்கக்கூடிய விஷயம், குறிப்பா டெஃபமேஷன் மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதுல உடனடியா தடை உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலா டெல்லியில பணிபுரிஞ்சு உச்ச நீதிமன்றத்துடைய அலுவல்களை தினந்தோறும் சேகரிக்கக்கூடியவன் அப்படின்றதுனால என்னால உறுதியா சொல்ல முடியும். பொதுவா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை சார்ந்த விஷயங்கள்ல எடுத்த உடனே நிவாரணம் கொடுக்கறது அப்படின்றத பண்ண மாட்டாங்க. எப்போ அந்த சம்பந்தப்பட்ட நபர் வழக்கின் விசாரணைகளுக்கு சரிவர ஆஜராகாம இருக்கிறாரு, ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாரு, த்ரெட்டன் பண்றாரு, இல்ல அந்த வழக்கையே நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. சோ முதல் முறை அப்படின்னும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னதான் எதிர்மனுதாரரா தமிழ்நாடு அரசு இருந்தாலும், நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் எதுவும் கேவியட் எதுவும் ஃபைல் பண்ணல. கேவியட்னா ஒண்ணு இல்ல, ஒரு புது வழக்கு வருது அப்படின்னா ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் வேற ஒரு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிரா யாரேனும் வந்தாங்கன்னா எங்க தரப்பையும் கேளுங்க அப்படின்றத கேவியட் பண்ணும். பட் நான் இது வரைக்கும் என்னோட சோர்சஸ்ல கேட்ட வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி கேவியட் மனு எதுவும் தாக்கல் செய்யல. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஃப்ரெஷ் பெட்டிஷனா தான் இருக்கும். அதனால தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிப்பாங்க, இல்லாட்டி சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிச்சு அவங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துல நிவாரணம் கிடைக்குதா அப்படின்றதுதான் விஷயம். இதுல எங்க சீமான் தரப்பு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்கன்னா, வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கை விசாரணைக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நோட்டீஸ் கிழிச்சதாகட்டும், இல்ல ஒரு அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாம தடுத்ததாகட்டும், இது எல்லாமே நீதிமன்றத்துல நிச்சயமா தமிழ்நாடு அரசு வாதங்களா முன்வைக்கும் பொழுது காவல்துறை சார்பா நிச்சயமா முன்வைப்பாங்க. அதுவும் இல்லாம விஜயலட்சுமி அவர்கள் வெளியிடக்கூடிய வீடியோக்கள், இது எல்லாத்தையுமே கூட அவங்க கன்சிடர் பண்றதுக்கான, கொண்டு போய் நீதிபதிகள் முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கிறதா பார்க்க முடியுது. இதுல சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் இந்த விஷயங்களை எப்படி அணுகுனாரு, வந்ததுக்கு அப்புறமா அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே நீதிபதிகள் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள்ல அப்படியான விஷயங்களை பார்த்திருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட விவகாரங்களை எப்படி அணுகுறாங்க,
அப்படின்றதையும் பார்ப்பாங்க. திங்கட்கிழமை இவங்க எப்படியாவது புஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும். அந்த அன்னைக்கு மென்ஷன் பண்ணி ஒரு தடை உத்தரவு, சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்ச அந்த விசாரணை சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு தடை உத்தரவு வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கீனா இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க மென்ஷன் பண்றதா சொன்னீங்க. இப்ப பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய தெளிவுக்காக மீண்டும் இந்த டெக்னிக்கலான கொஸ்டினே உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இன்னைக்கு வழக்கு விசாரணைக்காக மனு தாக்கல் செய்யறாங்க. திங்கட்கிழமையே விசாரணைக்கு ஒரு மனுவை கொண்டு வர முடியும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? அதை கொண்டு வரக்கூடிய வகையில என்னென்ன வேலைகளை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எந்த ஒரு வழக்கறிஞரை இவர்கள் தங்களுக்கான வழக்கறிஞராக நியமித்தால் இது சாத்தியமாகும் நீங்க நினைக்கிறீங்க? 2-3 மெத்தட்ஸ்ல பண்ணுவாங்க. ஒண்ணு, ரெஜிஸ்ட்ரார் கிட்ட இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எப்பவும் வழக்கமா ஒரு வழக்க தாக்கல் செய்யற மாதிரி பண்ணுவாங்க. அதுல டிஃபெக்ட்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கும், தவறான தேவையான அபிடவிட்ஸை ஃபைல் பண்ணாம இருப்பாங்க, இல்ல நம்பர்ஸ் எதுவும் குறிப்பிடப்படாம இருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசை எண்கள் சரியா இல்லாம இருக்கும், ஆவணங்கள் முழுமையா இல்லாம இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது டிஃபெக்ட்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த டிஃபெக்ட்ஸை கிளியர் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தருவாங்க. டிஃபெக்ட்ஸ் கிளியர் ஆனா மட்டும்தான், அதாவது இந்த தவறுகள் பிழைகள் சரி செய்யப்பட்டால் மட்டும்தான் ஒரு வழக்குக்கு நம்பர் என்ன அப்படின்றது கொடுப்பாங்க. அது பேரு டைரி நம்பர் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்க அந்த பெயர்ல தான் அழைப்பாங்க. எந்த சோன்சோ நபர்களுடைய பெயர் கூட சொல்ல மாட்டாங்க. டைரி நம்பர் தான் முக்கியமானது. இன்னும் சீமான் வழக்குல டைரி நம்பர் வரலை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடத்துல, இந்த நொடியில என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த வழக்குக்கு இது வரைக்கும் டைரி நம்பர் வரவில்லை அப்படின்றத. சோ இப்ப இந்த டிஃபெக்ட்ஸ் கிளியர் பண்றதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஏற்கனவே இவங்க ஒரு மென்ஷனிங் லெட்டர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. என்ன அந்த மென்ஷனிங் லெட்டர்? இந்த மாதிரி நாங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு கேஸ், ஏன்னா கைது நடவடிக்கை சம்பந்தமான விஷயம், அதனால இந்த வழக்கை விரைவா பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த எடுத்துக்கிட்டு டிஃபெக்ட்ஸ் கிளியர் ஆகாட்டி ரெஜிஸ்ட்ரார் பட்டியலிட மாட்டாரு. ஒருவேளை அப்படி ஆகாட்டி திங்கட்கிழமை இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது நீதிபதிகள் முன்னாடியே நேர்ல போய் இந்த மாதிரி நான் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறேன், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருக்குது, உடனே இந்த வழக்கை இன்னைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முன் வைப்பாங்க. ஏற்கனவே அரசு சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு ஆட்சி கவிழ்ப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இப்படியான ஒரு மென்ஷனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு லஞ்சுக்கு முன்னாடி நாங்க எடுத்துக்கிறோம், இல்ல வழக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இறுதி வழக்கா நாங்க எடுத்துக்கிறோம், இல்ல 4 மணிக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீதிபதிகள் சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க நீதிபதிகள் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த நாள் இல்லாட்டி ஒரு பெரிய பிரளயம் நடந்துரும், ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ்க்கு. ஆனா இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க யார் போய் இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சா உடனே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதுல யார் வேணாலும் வைக்கலாம். பட் சீனியர் அட்வொகேட்ஸ் போறாங்க, சீனியர் அட்வொகேட்ஸ் உடைய அவங்க போய் மென்ஷன் பண்றாங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்பவும் பெரிய அளவுல இருக்கும். அது நிறைய ரிப்போர்ட்ஸும் நிறைய சொல்லியிருக்கு. இதனால சொல்றதுல எதுவும் தவறு ஒண்ணும் கிடையாது. மூத்த வழக்கறிஞர்களுடைய வார்த்தைகளுக்கான வீரியம் அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துல இல்ல எந்த நீதிமன்றமா இருந்தாலும் அது ஓங்கி ஒழிக்கக்கூடியது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போதைக்கு அவருடைய வழக்கறிஞர் அணியினர் மிக தீவிரமான முறையில இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம், எந்த நீதிபதி அமர்வு முன்னாடி போகுது அப்படின்றதையும் ரொம்ப கூர்ந்து அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த மென்ஷனிங்கான மெத்தட்ஸ். இப்போதைக்கு அவங்க அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை பட்டியல்ல வந்துடணும் அப்படின்றதுக்கான விஷயம். நான் ஒரு நிமிடம் வேணாலும் இப்ப வேணாலும் நான் மீண்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன் வந்துருச்சா அப்படின்ட்டு. இது வரைக்கும் 23ஆம் தேதிக்கான சப்ளிமெண்டரி லிஸ்டோ மெயின் லிஸ்டோ எதுவுமே இன்னும் வரல. அது வந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். உங்க கண்முன்னாடி செக் பண்ணி பார்த்தா இப்ப வரைக்கும் எதுவும் வரல, அந்த மாதிரி லிஸ்ட் எதுவும் வரல. சரி, நீங்க ஒரு 10 ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இது போன்ற வழக்குகள், அதாவது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, அந்த வழக்கினுடைய தன்மையை கருதி தான் நீதிமன்றம் அந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு சேருவாங்கன்ட்டு. இப்ப சீமான் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அவருடைய நடவடிக்கைகள், நீங்க குறிப்பிட்டது போல பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பின் போது நான் இஷ்டத்துக்கு தான் வருவேன், நீங்க என்ன சம்மனை என் கையில கொடுக்கறது, இந்த மாதிரியான பல வகையில வார்த்தைகளை விட்டிருக்கிறாரு. சோ இதையெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டால், அவர் பேசிய விதம், அந்த சம்மனுக்கு அவர் மதிப்பு கொடுத்தது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீதிபதிகள் இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சில பேர்கிட்ட இந்த வழக்குல இதுக்கு முன்னாடியான வழக்குகள், இப்படியான பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்
கேள்விப்பட்டிருக்கிறோம். இல்ல மற்ற மாநிலங்களுடைய வழக்கறிஞர்கள் அவங்களுடைய மாநிலம் சார்ந்த விஷயங்கள், இப்போ ஆர்ஜிகர் மாதிரியான கொல்கத்தா சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும் பொழுது எல்லா மாநில வழக்கறிஞர்களோட நம்ம பேசுவோம். அப்படி பேசும்பொழுது இவங்க எல்லாருக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு வழக்கு நடக்குது, நீதிமன்றத்துல இருக்குது, பெரும்பாலும் என்ன பண்ணணும், அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்தரணும். வெளியே பேசுறத சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கு, இது பத்தி இப்ப நம்ம பதிலளிக்கிறதோ இல்ல பேசுறதோ முறையானதா இருக்காது, அதனால நான் பதிலளிக்க விரும்பல. நீங்க எந்த ஒரு மூத்த அமைச்சர்களாகட்டும் இல்ல மூத்த அரசியல்வாதிகளாகட்டும் அவங்க அப்படிதான் அந்த வழக்குகளை வந்து அணுகுவாங்க. ஏன்னா அவங்க விடக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை கூட நீதிமன்றத்துல பெரிய பிளாஸ்டா போய் முடிஞ்சிடும். அது நிறைய கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சீமான் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட்டுடைய நீதியரசரா இருக்கக்கூடிய இளந்திரையன் அவர்கள் பெயரை குறிப்பிடாம அவரு சொன்ன விதங்கள், அதே மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் பற்றி அவரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், சீமானுடைய வீட்டுல நடந்த விஷயங்கள், அந்த துப்பாக்கி எடுத்து காட்டிய அந்த விவகாரம், இது நீங்க பொலிட்டிக்கலா நீங்க அதை விட்டுறலாம். அது நீங்க நீதிமன்றத்துக்கும் பொலிட்டிக்கல் அது எல்லாத்தையுமே நான் தனியா எடுத்து வச்சுட்டு நீதிமன்றத்துல என்ன நடக்கும்ன்றதை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வழக்கறிஞர்கள், தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, அடுத்த முறை சீமான் தொடர்பான இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்துல வந்து தமிழ்நாடு காவல்துறை வாதங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்துல இந்த எல்லாத்தையுமே அவங்க தெளிவா பட்டியலிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு, அதுவும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சரியா தெரியல, வேலூரா எங்கன்னு தெரியல, பட் அங்க அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அது நம்ம சமூக வலைதளங்கள்ல பெரிய ஒரு விவாதமா மாறி இருக்கு. அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்துறது எல்லாமே ஏன்னா ஒரு கேரக்டர் அசாசினேஷனா தான் நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, இது வந்து ஒரு பாலியல் வழக்கு, இரண்டாவது இந்த பாலியல் வழக்குல அவர் வந்து இடைக்கால தடை அப்படின்றத கேட்கிறாரு. அப்போ இந்த வழக்கு தொடர்பாக அவர் பேசும் பொழுது நான் யாரை கூட்டு போய் ரேப் பண்ணிட்டேன், அவருடைய வார்த்தையில நான் பயன்படுத்தல, பட் பொதுவான வார்த்தையை பயன்படுத்துறேன், நான் என்ன வந்து ஒரு கல்லூரி மாணவியா கூட்டு போய் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லுவதற்கே வாய் கூசக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது பாலியல் குற்றச்சாட்டு, ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, பட் இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலான பேச்சுக்கள், இது எல்லாத்தையுமே வந்து நீதிமன்றம் நிச்சயமா கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அப்படிதானே? நிச்சயமா. இப்ப நீங்க அவர் சொன்ன விஷயத்துல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது அப்படின்னா, he himself admits, அதாவது நான் பண்ணேன், ஆனா இந்த கல்லூரி பெண்களையா பண்ணேன் அப்படின்ற மாதிரியான இதை சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பார்வையாளர்கள் இதை பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமான அணுகுங்க, இது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லைன்றது நம்ம மீண்டும் பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. இது அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னா he himself admits, அவரு நான் வந்து அப்படிதான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதைத்தான் வந்து நீதிமன்றத்துல காவல்துறை சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி கொச்சைப்படுத்த மாதிரியான விஷயங்களை நீதிமன்றம் எந்த காலத்திலயும் எடுத்துக்க மாட்டாங்க, அதை வந்து என்டர்டைன் பண்ணவே மாட்டாங்க. நீங்க என்ன கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல நான் வாய் தவறி சொல்லிட்டேன், இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், ஒண்ணு இல்ல. ஒரு கடந்த வாரம் நம்ம ஒரு வழக்கை பார்த்திருப்போம். ரன்வீர் அல்லபாடியான்ட்டு ஒரு யூடியூபர் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பெஞ்ச்ல தான் வந்துச்சு. நான் டைரக்டா அதை வந்து நான் பார்த்து ரிப்போர்ட் பண்ணேன். அவ்வளவு கோபப்பட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, எப்படி ஒரு மனுஷனுடைய மூளையில இவ்வளவு ஒரு சாக்கடை இருக்கும், நீங்க உங்க மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழுக்கான விஷயங்களை தான் நீங்க வாமிட் பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோரை நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க, உங்களோட சகோதர சகோதரிகளை நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க, இந்த சமுதாயத்துக்கு நீங்க மோசமான உதாரணமா இருந்திருக்கிறீங்க. இது எல்லாமே நீங்க வார்த்தைகள் தான் விஷயம், வேற வேற சம்பவங்களா இருக்கலாம். சமூகத்துல நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்கன்றதுக்காகவே உங்களுக்கு நாங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நீங்க ஒரு சீனியர் அட்வொகேட்டை நீங்க ஹையர் பண்ணி நிறைய பணம் செலவு பண்ணி நீங்க இந்த உச்ச நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறீங்க, அந்த காரணத்துக்காகவே நாங்க எதுக்கு உங்களை என்டர்டைன் பண்ணணும். இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு கவனத்துல கொள்ளணும்னு பிளாஸ்ட் ஆயிட்டாங்க, வெடிச்சு அவ்வளவு கோவப்பட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட இப்ப இதே மாதிரியான விஷயங்களை இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் பேசுன ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் இருந்ததுனால நேரடியா நீதிபதிகளால் புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சது. இப்ப இவர் பேசின சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்த பத்தி நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசோ இல்ல புகார் கொடுத்த மனுதாரர்கள் சார்பிலையோ தெரிவிக்கும் பொழுது அதனோட சென்சிட்டிவ், அதோட சீரியஸ்னஸ் ஒருவேளை புரியும் பட்சத்துல நீதிபதிகள் மீண்டும் இதே மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகமா இருக்கு. நான் அதைத்தான் மீண்டும் சொல்றேன், என்னுடைய இத்தனை வருஷம் இதுல பார்த்ததுல
இப்படி ஒரு வழக்கு வருது அப்படின்னா ரொம்ப டீசெண்டா என்ன சொல்லுவாங்க, இது கோர்ட்ல இருக்குங்க, இது வரைக்கும் கோர்ட்ல இல்ல, கோர்ட்ல வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, கோர்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு ஒதுங்கிடுவாங்க. ஆனா இவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கடுமையான வார்த்தைகள் அப்படின்றது, குறிப்பா அந்த புகார் கொடுத்த அந்த நடிகையை பத்தி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய குடும்பத்தார் அந்த நடிகையை பற்றி பேசியிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது வெறும் ஏதோ ஒரு புகார் தெரிவிச்சாங்க, புகார் தெரிவிக்காம தமிழ்நாடு காவல்துறையோ இல்ல வேற யாரேனும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களோ புகார் கொடுத்து சிக்க வைக்கிறாங்க அப்படிலாம் இல்ல. பாதிக்கப்பட்ட அந்த பெண் புகார் கொடுக்கறாங்க, காவல்துறை விசாரணை நடத்துறாங்க. ஹைகோர்ட் தான் சொல்லியிருக்கு, வேற யாரும் இல்ல. ஹைகோர்ட் 12 வாரத்துல முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை சரி பண்ண, அதை ஒருவேளை செய்ய தவறும் பட்சத்துல ஹைகோர்ட்டு கிட்ட திட்டு வாங்க போறது தமிழ்நாடு காவல்துறை, சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் தான். அவங்க மேலதான் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சோ இது முழுக்க முழுக்க நீதித்துறை சார்ந்த விஷயமா இருக்கும் பொழுது புகார் கொடுத்தவங்களே இப்படி அபத்தமா பேசுறது, கொச்சையா பேசுறது மாதிரியான விஷயங்களை உச்சநீதிமன்றம் எனக்கு தெரிஞ்சு என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. பட் அது எப்படி போகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பாக நீங்க சொன்னது போல வழக்கு விசாரணையில இருக்கு, நான் அதை பற்றி எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சீமான் நகர்ந்திருந்தால் கூட ஓரளவுக்கு இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை சீமான் முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலம் நிவாரணம் பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அவர் இப்படியாக பேசினதன் காரணமாக ரன்வீர் அலகாபாதியாவுக்கு எப்படி உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சதோ அதே மாதிரியான கொட்டு சீமானுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி ஈஷா சம்பந்தமான ஒரு வழக்கு வந்துச்சு. அதுக்கு சம்பந்தம் இல்ல, ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். அதுல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கிட்டத்தட்ட 2 வருடம் கழிச்சு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, காலதாமதம். அதுக்காகவே அந்த கேஸை விசாரிக்க மாட்டோம்னு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சம்பந்தமான வழக்கு, அவருடைய டாக்ஸ் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்த போதும் அதே மாதிரிதான், நீங்க என்ன 600 நாளைக்கு மேல காலதாமதம் பண்ணி உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு லேட்டு, அதனால அங்க விசாரணையை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைன், அது எல்லாமே அவங்களுக்கு லேட்டா பண்ணாங்க அப்படின்றதுனாலயே உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல. இப்போ இந்த வழக்குல சீமான் அவர்கள் மிக முக்கியமா முன்வைக்கக்கூடியது காலதாமதம். 14 வருஷம் பழைய வழக்குங்க, மீண்டும் மீண்டும் என் மேல பண்றாங்க அப்படின்றத ஒரு தரப்பு நியாயமான விஷயம்னா கூட எடுத்துக்கலாமே. ஆனா அத உச்ச நீதிமன்றத்துல சொல்லியாச்சு, நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரியான விஷயங்களை பண்ணும் பொழுது இப்ப நீதிபதிகள் என்ன கேட்பாங்க, சரி காலதாமதம் ஆயிடுச்சு, நீங்க ஏன் இவங்களுக்கு எதிராக நீங்க டிஃபமேஷன் ஃபைல் பண்ணல, நீங்க ஏன் இவங்க இந்த மாதிரி எனக்கு எதிராக அவங்க அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க, நீங்க ஏன் இந்த நீதிமன்றத்தை நாடல் என்ற ஒரு கேள்வி எழுப்பும் பட்சத்துல அதுக்கு சீமான் அவர்கள்ட்ட என்ன பதில் இருக்கும்? இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம், இது எல்லாமே அசம்ஷன் தான், இது எல்லாமே நம்ம யூகிக்க கூடியதுதான். ஆனா இந்த யூகிக்கக்கூடிய விஷயங்கள் உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே நடந்திருக்கு, பல முறை நடந்திருக்கு. அந்த வழக்குகளை ஒரு நபர் எப்படி அணுகிறாருன்றத பொறுத்துதான் நீதிமன்றங்கள் எப்பவுமே அந்த நபருக்கு நிவாரணம் வழங்குறது மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. இப்ப இவரே இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய வழக்கறிஞர்கள் திறமையான வாத திறமையை முன் வச்சோ, இல்ல ஒரு முக்கியமான அபிடவிட்ஸ், இது அரசியல் பழிவாங்கக்கூடிய விஷயமா தான் இது நடத்தப்பட்டு இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து அது நீதிமன்றம் ஏற்கும் பட்சத்துலதான் இவருக்கு நிவாரணம் கிடைக்கும் தவிர, பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கூடுமான அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்படி பேசுறதுக்கு ஒரு கண்டனமாக தெரிவிப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியாக நீங்க ஒரு 10 ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் அடிப்படையில கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு, நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இதற்கு முன்னர் எப்போதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இவ்வளவு வேகமாக தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? நாம் தமிழர் கட்சி சார்பில் 2-3 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்கு. அது என்னன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருக்கு எதிரான அவதூறு வழக்குகளை ரத்து செய்யணும் அப்படின்னு போட்ட கேஸ். அதுல சில முறை அவர் பேசின வார்த்தைகளுக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது என்ன, இது ஒரு நபர் இவ்வளவு கொச்சையா இவ்வளவு மோசமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் தனியா ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பெரிய அளவுல இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கு. 2வது, விடுதலை புலிகள் சம்பந்தமான தடை உத்தரவை நீக்கணும் அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய தீர்ப்பாயத்துல வழக்குகள் நடைபெற்ற போது லண்டன்ல இருந்து செயல்படக்கூடிய விடுதலை தமிழீழ அமைப்புடைய கூட்டமைப்பு சார்பாக ஒரு வழக்கு, வைகோ அவர்கள் சார்பா வழக்கு. ஆனா அந்த வழக்கில் கூட நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல பங்கெடுக்கல அப்படின்றதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் இது வரைக்கும் இதுவா சொல்லுது.
பட் இந்த வழக்குல காட்டக்கூடிய தீவிரத்தை மற்ற வழக்குல காட்டினாங்க அப்படின்னா இந்த வழக்கு தான் மிக அதிகமா அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.